வணக்கம் மக்களே. கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கும் இரு மாபெரும் திராவிட இயக்கங்களான திமுக, அதிமுக என்னும் கட்சியின் அரசியல் சுயநலத்தில் சிக்கி தன் வாழ்வையே தொலைத்த 13,500 மக்கள் நலப்பணியாளர்களின் சோகம் நிறைந்த வரலாற்றை சொல்லும் பதிவுதான் இது. உங்களுக்கு இது தேவையில்லாத பதிவு என்று கடந்து சென்று விடாதீர்கள். அவர்களின் வழிகள் நிறைந்த வாழ்க்கையை கொஞ்சம் கேளுங்கள். இரு பெரும் திராவிட அரசியல் கட்சியின் சூழ்ச்சியால் அவர்கள் பட்ட கஷ்டங்களை நீங்களும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். மக்கள் நல பணியாளர்களின் பயணம் தொடங்கிய ஆண்டு 1990. ஆம், அந்த ஆண்டுதான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த முத்தமிழ் கலைஞர் திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்களால் ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஒரு அறிவிப்பு ஆணை வெளியிடப்படுகிறது. கிராமங்களில் படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விதமாக கிராம பஞ்சாயத்துகளில் மக்கள் நலப்பணியாளர்கள் என்ற பெயரில் ஊராட்சியில் அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்படுகிறது. தனக்கு அரசாங்க வேலை கிடைத்த மகிழ்ச்சியில் அன்றைய இளைஞர்கள் அந்த பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு பணியாற்றி வந்தனர். ஆனால் அவர்களுடைய மகிழ்ச்சி ஓராண்டுக்கு மேல் நீடிக்கவில்லை. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பதவியேற்றுக் கொள்கிறார். பதவியேற்ற சில நாட்களிலே கருணாநிதி அவர்களால் பணியமர்த்தப்பட்ட அனைத்து மக்கள் நல பணியாளர்களும் பணியில் இருந்து நீக்கிவிடுகிறார். பணியிழந்த மக்கள் நல பணியாளர்கள் அதிமுக அரசிடம் மீண்டும் பணியை கேட்டு போராடி பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படவில்லை. ஏமாற்றத்துடன் மக்கள் நல பணியாளர்கள் கிடைத்த வேலையை செய்ய தொடங்குகின்றனர். காலங்கள் உருண்டோடுகிறது. 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடிக்கிறது. கலைஞர் அவர்கள் மீண்டும் முதல்வராக பதவியேற்கிறார். மீண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி வழங்குகிறார். வேலை கிடைத்த மகிழ்ச்சியில் மக்கள் நல பணியாளர்கள் மீண்டும் பணியில் இணைந்து தன் பணியை செவ்வனே செய்ய தொடங்குகிறார்கள். இந்த முறையும் அவர்களுடைய மகிழ்ச்சி 5 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கவில்லை. காரணம், 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது. ஜெயலலிதா முதல்வராகிறார். மக்கள் நல பணியாளர்களை பணியை விட்டு நீக்குகிறார். ஏமாற்றம், வறுமை, வேலையின்மை போன்ற பல்வேறு கஷ்டங்களையும் மக்கள் நல பணியாளர்கள் சந்திக்க தொடங்குகின்றனர். போராடி பார்க்கின்றனர். ஆனால் வேலை என்பது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏக்கத்துடன் வாழ்க்கையை கழித்த அவர்களுக்கு 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி கட்டிலில் அமர்கிறது. முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கே மீண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு அதே சூழ்ச்சி செய்யப்படுகிறது. தன் அரசியல் சுயலாபத்திற்காக அவர்களை பகடைக்காயாக பயன்படுத்துவதற்காகவே மீண்டும் அவர்களை ஒப்பந்த பணியாளர்களாகவே பணியமர்த்துகிறார் கலைஞர் கருணாநிதி. தங்கள் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பணி செய்து கொண்டிருந்தனர் மக்கள் நல பணியாளர்கள். அவர்கள் பயந்தது போலவே 2011ஆம் ஆண்டு அதிமுக இந்த முறை ஆட்சியை பிடிக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக தேர்வாகிறார். வழக்கம் போல் மக்கள் நல பணியாளர்களை இந்த முறையும் பணியை விட்டு நீக்குகிறார். 3வது முறையாக மக்கள் நல பணியாளர்கள் வயிற்றில் அடிக்கிறார் ஜெயலலிதா. இப்படி மாறி மாறி ஆட்சி அமையும் பொழுது பணியில் சேர்க்கப்படுவதும் பணியில் இருந்து நீக்கப்படுவதும் மக்கள் நல பணியாளர்களின் வாழ்க்கையில் ஓர் துன்பமான அங்கமாகவே மாறிவிட்டது. இந்த இருபெரும் கட்சிகளால் இவர்கள் மோசமான அளவில் பந்தாடப்பட்டு இருக்கின்றனர். 13,500 மக்கள் நல பணியாளர்களுக்கும் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது என்று நினைத்து கூட பார்க்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அவர்களை வஞ்சித்து ஒவ்வொரு முறையும் வேலையை விட்டு நீக்கி அவர்கள் குடும்பத்தை வறுமையில் தள்ளிய இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்களின் நெஞ்சில் ஈரமும் இல்லை. அதேபோல் அந்த 13,500 மக்கள் நல பணியாளர்களை நினைத்திருந்தால் நிரந்தரம் செய்திருக்கலாம். அல்லது அவர்களுக்கு வேறு ஏதேனும் நிரந்தரமான வேறு ஒரு மாற்றுப்பணியை வழங்கி இருக்கலாம். அப்படி ஏதும் செய்யாமல் தன்னுடைய அரசியல் சதுரங்கத்திற்கு
பகடைக்காயாய் மக்கள் நலப் பணியாளர்களை பயன்படுத்திய அரசியல் சாணக்கியர் கருணாநிதி அவர்களின் மனதில் இரக்கமும் இல்லை. இவர்கள் இருவர்களுக்கும் மத்தியில் சிக்கிக்கொண்டு தன் வாழ்க்கையை தொலைத்த மக்கள் நலப் பணியாளர்களின் நிலைதான் மிகவும் கவலைக்கிடமானது. மீண்டும் பணி கிடைக்க அவர்கள் நடத்திய தொடர் உண்ணாவிரத போராட்டம், காத்திருப்பு போராட்டம், பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டம் என பல்வேறு வகைகளில் போராடியும் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியும் எப்படியோ 2022ஆம் ஆண்டு தற்பொழுதைய திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படுகிறது. ஆனால் மக்கள் நல பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் மீண்டும் தற்காலிக பணியாளர்களாக நியமித்ததன் மூலம் தன் தந்தைக்கு தான் கொஞ்சமும் சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் தற்பொழுதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். காலம் மாறும் என காத்திருந்தவர்களுக்கு கிடைத்தது என்னவோ அதே நிரந்தரம் இல்லாத பணிதானே தவிர அவர்களின் கோரிக்கையான காலமுறை ஊதியமோ அல்லது பணி நிரந்தரமோ இல்லை. தன்னுடன் சமகாலத்தில் வெவ்வேறு அரசாங்க பணியில் சேர்ந்த பணியாளர்கள் தற்காலத்தில் அவர்கள் பெரும் குறைந்தபட்ச மாத சம்பளம் 32,000 என்று இருக்க, இந்த பாவப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் பெரும் சம்பளம் என்பதோ வெறும் 7,500 மட்டுமே. பணியில் ஓய்வு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு இனிமேல் போராட மனதிலும் உடம்பிலும் தெம்பு இல்லாமல் வாழ்க்கையை நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடைசியில் மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே. இந்த 13,500 மக்கள் நல பணியாளர்களின் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிய இருபெரும் திராவிட கட்சிகள் இவர்களுக்கு என்ன பதில் கூறப்போகிறது? பல்வேறு கனவுகளுடன் இளைஞராக பணியில் இணைந்த மக்கள் நல பணியாளர்களின் கனவுகளை கடைசி வரை கனவாகவே மாற்றிவிட்டது இந்த திமுக மற்றும் அதிமுக